பக்கத்துல ஒரு உயரமான மலை உச்சி இருந்தது. அந்த உயரமான மலை உச்சியில பாஞ்சாம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. பாஞ்சாம் ஒவ்வொரு நாளும் கடுமையான பயிற்சி செஞ்சுட்டு வந்துச்சு, அதுவும் வலிமையாகணுங்கிறதுக்காக. பயிற்சி செய்யாத நேரத்துல தூக்கி போடப்பட்ட பொருட்கள் எல்லாம் குகைக்குள்ள கொண்டு வந்து வைக்கும். பாஞ்சாம்க்கு ரொம்ப பிடிச்சது ஆர்கனைனோட போஸ்டர் தான். ஆர்கனைன் தான் பாஞ்சாமோட பெரிய ஹீரோ. ஹீரோவாக விரும்பும் தி பாஞ்சாம். பாஞ்சாம் இருக்கிற மலையில இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு பையன் வாழ்ந்துட்டு வந்தான். பாஞ்சாம பத்தின வதந்தி அந்த ஊர்ல இருக்கிற போக்கேமான் சென்டருக்கு பரவுச்சு. ஒரு ட்ரெய்னர் குறிப்பிட்டு காட்டுறாரு, அந்த மூவ்ஸ பாருங்க, அதோட பவரை பாருங்க, அது சாதாரண பாஞ்சாமே இல்ல. அதுக்கு இன்னொரு ட்ரெய்னர், ஆனா யாராலையும் பாஞ்சாம பிடிக்க முடியாது, ஏன்னா அது மலை உச்சில வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னாரு. இந்த வதந்தி பத்தி எல்லாம் எதுவும் தெரியாம பாஞ்சாம் தினமும் பயிற்சி பண்ணிட்டே இருக்கு. பாஞ்சாம்க்கு ஒரு கனவு இருக்கு. நியாயம் நிறைஞ்ச மனசுள்ள ஒரு ஹீரோவாகணும்னு ஆசை, அதுவும் ஆர்கனைன் மாதிரி. பாஞ்சாமோட சின்ன வயசுல ஒரு வைலி இம்பிடம்ப் அதுகிட்ட இருந்த ஒரே பெரிய திருட முயற்சி பண்ணுச்சு. அப்பதான் ஒரு பயமில்லாத ஆர்கனைனும் அதோட ட்ரெய்னரும் அதை காப்பாத்த வந்தாங்க. இப்படிதான் அந்த பவர்ஃபுல்லான கூலான ஆர்கனைன் பாஞ்சாம்க்கு ஹீரோவாச்சு. ஆர்கனைன் இங்க பயிற்சி எடுத்ததா சொல்லப்படுது. அதுவும் ஃப்ளேம் த்ரவரை வச்சு நீர்வீழ்ச்சிய 2ஆ பிரிக்கிற லெவல அடைஞ்சது. பாஞ்சாம் தினமும் பஞ்சிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு, ஏன்னா தன்னாலையும் நீர்வீழ்ச்சிய பிரிக்க முடியணுங்கிறதுக்காக. பாஞ்சாம் வலிமையானதும் அதுங்க டார்க் டைப் போக்கேமான் பாங்கரோவா மாறும், ஆர்கனைனா மாறாது. அதுக்கு உண்மையாவே கெடுதல் செய்யணுங்கிற எண்ணம் இல்லாம இருந்தாலும் பாங்கோரோ ஒரு பயமுறுத்துற போக்கேமான், மக்கள் அதை பார்த்து பயப்படலாம். ஆனா பாஞ்சாம் ஆர்கனைன் மாதிரி ஒரு ஹீரோ ஆகணுங்கிறதுல உறுதியா இருந்தது. அந்த பையன் அவங்க அப்பா கொடுத்த ஒரு ப்ளூ ஸ்கார்ஃபை பார்த்தான். அது அவங்க அப்பா அவன் பர்த்டேக்கு கொடுத்தது, ஏன்னா அது அவனுக்கு தைரியத்தை கொடுக்கும். அந்த பையன் பைனோகுலரை வச்சுக்கிட்டு மலை உச்சி ஃபுல்லா தேடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் தேடி வந்த பாஞ்சாம ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டான். அந்த பையன் நெருங்கி வரத பாஞ்சாம் உணர்ந்துச்சு. உடனே சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்குச்சு. அவன் இயற்கை பொருட்களை வச்சு உருவான அந்த ஜிம்மையும் அந்த குகையையும் பார்த்ததும் பாஞ்சாம் இங்கதான் இருக்கும்னு அவனுக்கு தோணுச்சு. அந்த பையன் அவனோட தேடலை விடல. ஆனா பாஞ்சாம் தொடர்ந்து ஒளிஞ்சுகிட்டே தான் இருந்துச்சு, அதுவும் ஒரு நிஞ்சா மாதிரி. ஒரு கந்தலான ஃப்ரேம்ல இருந்த ஒரு ஆர்கனைன் போஸ்டரை அந்த பையன் செவுத்துல மாட்டினான். ராத்திரி ஆச்சு. இருந்தாலும் அந்த பையன் கிளம்புற மாதிரியே இல்ல.
தன்னை பத்தியே அவன் அங்க பேச ஆரம்பிச்சான். அதுவும் பேஞ்சம் அவன் முன்னாடி இருக்கிற மாதிரி. அவன் கைய நீட்டி, அதோ அந்த மலையில தான் நான் வளர்ந்த டவுன் இருக்கு. ஒரு குறுகலான சந்தில போனாதான் அந்த ஊருக்கு போக முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, அங்க ஒரு சுரங்கத்துக்கான வழி பாறைகள் எல்லாம் விழுந்ததால பிளாக் ஆயிடுச்சு. அங்க வேலை பார்த்துட்டு இருந்த போக்கேமானும் மக்களும் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல என் அப்பாவும் ஒருத்தர். தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தா, என்னதான் அவங்களுக்கு உணவு இருந்தாலும் கொஞ்ச நாள்ல அது தீந்துடும். புல்டோசராலையும் அந்த இடத்துக்கு போக முடியல. அதனால ஒரு குட்டி பவர்ஃபுல்லான போக்கேமானால காப்பாத்த முடியலான்னு தோணுச்சு. தன்னோட ப்ளூ ஸ்கார்ஃப பார்த்துக்கிட்டே அந்த பையன், என் அப்பாதான் என் பிறந்த நாளும் அதுவுமா இந்த ஸ்கார்ஃப கொடுத்தாரு. இதுதான் என் தைரியத்துக்கான ஆதாரம்னு சொன்னாரு. ஏன்னா இவ்வளவு தூரம் மேல வர இது எனக்கு உதவி செஞ்சது. ஒருவேளை விடியறதுக்குள்ள உன்னை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா நான் வேற ஏதாவது வழிய பத்தி தான் யோசிக்கணும். பொழுது விடிய ஆரம்பிச்சதும் பையன் எழுந்திருக்க ஆரம்பிச்சான். ஒரு போக்கி பால் அவன் பக்கத்துல இருந்துச்சு. அது பக்கத்துல பேஞ்சம் இருந்தது. பேஞ்சமோட எண்ணத்தை அந்த பையனால புரிஞ்சுக்க முடிஞ்சது. உடனே போக்கி பால தூக்கி வீசினா. பேஞ்சமும் அந்த பையனும் உடனே அந்த ஊருக்கு கிளம்புனாங்க. காட்சிகளும் அவங்கள கடந்து போயிட்டே இருந்தது. ஒரு வழியா அவங்க சுரங்கத்தை அடைஞ்சாங்க. பேஞ்சம் உடனே தன்னோட அயன் ஃபிஸ்ட் எபிலிட்டியை வச்சு அந்த பெரிய பாறைகளை உடைக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன போக்கேமான் உள்ள நுழைஞ்சு போற அளவுக்கு ஒரு சின்ன வழி உருவாச்சு. அப்ப உள்ள மாட்டிட்டு இருந்த இம்பிடிப் வெளியே ஓடி வந்துச்சு. பார்த்து, ஒரு பெரிய பாறை கீழே விழுது. பேஞ்சம் அந்த பலமான பாறையை பிடிச்சிடுச்சு. ஆனா இம்பிடிப்போட கால்ல சுளுக்கு பிடிச்சதால அதால மூவ் பண்ண முடியாததை பார்த்துச்சு. இம்பிடிப்க்கு இப்ப ஆபத்து ஏற்படலாம். நிலைமை இன்னும் மோசமாகி ஒரு வெந்நீர் ஊற்று அந்த பாறை விழுந்த இடத்துல இருந்து வெளிவந்தது. போக்கேமான் மேல நீர்வீழ்ச்சி மாதிரி ஊத்த ஆரம்பிச்சது. ஒரு நொடி பேஞ்சம் யோசிச்சது. நான் எவால்வ் ஆனா மக்கள் பயப்படுவாங்க, என்னால ஹீரோவாக முடியாது. பேஞ்சம்! அந்த பையன் குரல் விலகி காணாம போற அளவுக்கு கத்த ஆரம்பிச்சான். பேங்கரோ எல்லா பாறைகளையும் உடைச்சு எரிய ஆரம்பிச்சது. ஒருத்தர் விடாம எல்லாரையும் காப்பாத்திருச்சு, போக்கேமானையும் சேர்த்து. பேங்கரோ திரும்பினதும் சுரங்கத்துல வேலை பார்த்த எல்லாரும் அத பார்த்தாங்க. பேங்கரோ திரும்பி அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அந்த பேங்கரோ எந்த மக்களை காப்பாத்துச்சோ அவங்க எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த பையன் தன்னோட அப்பா கிட்ட என்னவோ சொன்னா. அதுக்கப்புறம் பேங்கரோ கிட்ட ஓடுனா. அவன் கையில இருந்த ப்ளூ ஸ்கார்ஃப கழட்டி அடிபட்ட பேங்கரோ கையில அதை கட்டி விட்டான். அதுக்கப்புறம் இதுதான் உன் வீரத்துக்கான அடையாளம்னு சொன்னான். பேங்கரோ எல்லாருக்கும் ஹீரோவாயிடுச்சு.